ஆதியாகமம் நம்ம எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 2:18 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆண்டவர், பின்பு தேவனாகிய மனுஷன் தனியாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. சோ ஃபேமிலி எதுக்காக வந்துச்சு? தனியாலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு கம்பெனி வேணும், ஒரு 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 கனெக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் குடும்பத்தை உண்டாக்கினார். அந்த தேவன் உண்டாக்கின குடும்பத்தை நம்ம சீரழிக்க கூடாது இல்லையா? இப்படி தேவனுக்குள்ளே நம்ம கட்டணும். அதுல பெண்கள் விசேஷமானவர்ன்றாரு ஆண்டவர். பெண்களை என்னைக்குமே ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க ரொம்ப விசேஷமான தாளாந்துகளை உடையவங்களா நீங்கன்னா மகிமைக்கு பாத்திரர்கள். ஏன்னா ஒரு முரட்டாட்டமான ஒரு மோசமான கணவரை மாற்றக்கூடிய வல்லமை மகிமை பெண்களாகிய உங்க இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நம்ம இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாத மனுஷன் தனியாயத்தை நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவருக்கு ஏற்ற துணை ஏற்றுவாங்க. ஆண்டவர் எப்படி குடும்பத்தை உண்டாக்கினார், அதே மாதிரி அந்த 1:27 வசனங்களை பார்க்கும்போது, தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இப்ப குடும்பம் எப்படி வந்திருக்கு? ஆணும் பெண்ணுமாக. குடும்பத்துக்குரிய எப்படி ஆண்டவர் இந்த குடும்பத்தை சிருஷ்டித்த யார் என்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்டா எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்தேன் அநேக கணவர்மார்கள் கேட்கிறாங்க. இந்த குடும்பம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவரை கொடுத்திருக்கிறீங்க? இந்த குடும்பம் கர்த்தர் கொடுத்தது, இந்த குடும்பம் கர்த்தர் செய்தது, அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு தெரியுங்களா? ஒரே மாமிசமா இருக்கணும் என்றார். ஒரே மாமிசமா இருக்கும். 2 அதிகாரம், இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு. அந்த 2வது அதிகாரம் 23வது வசனம் 24 வசனங்கள் நம்ம வாசிக்கையில, அப்பொழுது ஆதாம், இவன் என் எலும்பிலும் எலும்பும் என் மாமிசத்திலும் மாமிசமா இருக்கிறாள், இவள் மனுஷியில் எடுக்கப்பட்டவளாய் மனுஷியை எனப்படுவாள் என்றார். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஒரே மாமிசமாய் இருப்பாங்க. அந்த ஒரே மாமிசமா நம்ம இருக்கணும்னா யாருக்குள்ள கட்டப்படணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள குடும்பம் கட்டப்பட்டால்தான் குடும்பம் ஒரே மாமிசமா இருக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம கட்டப்படாத பட்சத்துல மாமிச கிரியைகளை தான் வெளிப்படுத்துமே தவிர ஆண்டவருடைய சிருஷ்டிப்புடைய அர்த்தத்தையும் ஏற்ற துணை ஏற்படுத்த வேண்டும் என்ற காரியங்களை ஈடுபடாது. அதனாலதான் குடும்பம் எப்படி உருவானது, எதற்காக உருவாக்கப்பட்டது என்று ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக நம்மளோடு பேசுகிறார். அதுல புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் புருஷனை எதற்காக ஆண்டவர் உண்டாக்கினார், அவன் எதற்காக உண்டாக்கப்பட்டான் என்று ஆண்டவர் விசேஷமாய் புருஷமார்களுக்கு சகோதரமார்களுக்கு சொல்லுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோம் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். உங்களுக்கு என்ன வேலை? அந்த பண்படுத்த தோட்டம், அந்த குடும்பத்தை காக்குறதும் அதை பண்படுத்தணும். ஒழுங்கு எல்லா குடும்பத்திலும் குறை இருக்குதான், ஆனா அது கர்த்தருக்குள்ள நம்ம ஒழுங்குபட்டோம் பாதுகாக்கவும் அப்படி இருக்கணும். அப்படிப்பட்டதா புருஷன் எதற்காக உண்டாக்கப்பட்டானா? அவங்களுக்காக இந்த தோட்டத்தை, குடும்பன்ற தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தப்பட்டுதான் புருஷன் கணவன்மார்கள் உருவாக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம இந்த புருஷன்மார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பக்கம் 287 புதிய ஏற்பாடு, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வருஷங்கள் புருஷமார்கள் விசேஷமா எப்படி இருக்கணும் அப்படி என்று ஆண்டவர் எவ்வளவு அழகாய ஒரு சகோதரனுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் பாரு, எவ்வளவு கர்த்தர் கிருபை உள்ளவர் என்று. 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். அன்றியும் புருஷர்கள் விரும்புகிறேன். எப்படி இருக்கணும் புருஷர்கள்? சகோதரர்களே, நீங்க எப்படி இருக்கணும்னா கோபமான படக்கூடாது. உங்க மனைவி உங்களுக்கு அவங்க பலவீனமான படம் ஏதோ ஒரு அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல உங்களை கோவப்படுத்திட்டாலும் நீங்க என்ன பண்ணும்? அவங்களோட சண்டை போடாதீங்க. தர்க்கம் பண்றதுக்கு உங்களை ஆண்டவர் உருவாக்கவில்லை. உங்களை புருஷனான உருவாக்கப்பட்டவர் பண்படுத்தவும் காக்கிறதுக்கு தான் உங்களை உருவாக்குனாரு. அது மட்டும் இல்லாத அவங்க என்ன செய்யணும் பாருங்க. நீங்க விசேஷமா உங்க கை பரிசுத்தமான கையா, இந்த பரிசுத்தமான கையில எத்தனை பேர் அடிச்சிருக்கிறீங்களோ இன்னைக்கு காலையில ஒப்பு கொடுத்துருங்கப்பா ஆண்டவர்கிட்ட.
அப்பா இந்த கை பரிசுத்தமான கையின்னு சொன்னியே, இந்த பரிசுத்தமான கையில அநேக பாவங்களை செய்தேனே, என் மனைவி நான் நீதி கொடுத்த ஏற்ற துணையை அடித்தேனே, அதற்காக என்னை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நீங்க ஜபம் பண்ணும். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும், யார் மூலம் பிரச்சனை வந்தாலும், நீங்க எப்படின்னா உங்க பரிசுத்த கைகளை உயர்த்தணுமா. புருஷமார்களுடைய கைகள் பரிசுத்தமான கைகள். அல்லேலூயா. அதை பற்றின ஸ்திரீகள் எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. அப்ப நாங்க என்ன வருஷம் இல்லாத கையாச்சுன்னு ஸ்திரீகள் புத்திசாலியான ஸ்திரீகள் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பரிசுத்தமான கைகளை பயன்படுத்துறதுக்கு நீங்க தான் தேவைப்படுறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் புருஷன் எப்படி இருக்கணும், எல்லா இடங்களிலும் ஜபம் பண்ணுகிறதா இருக்கணும். அடுத்த புருஷன் என்ன எப்படி இருக்கணுமா, அவர் தன் சொந்த குடும்பத்தை கண்காணிக்கிறவனா. அந்த தோட்டத்தை கொடுக்கும் போது என்ன சொல்றாரு, பண்படுத்தவும் காக்கவும் செய்யறா அப்படின்னு சொல்றாரு. இதே 1 தீமோத்தேயு நம்ம 3வது அதிகாரம் அந்த 2-5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தினால், கண்காணியானவன், அதாவது புருஷனானவன், கண்காணின்ற வேலை புருஷனுடையது. அவன் காக்கவும் பண்படுத்தவும். அந்த கண்காணியானவன் எப்படி எடுக்கணும்னா, அவன் ஒரே குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடையவனாலும் ஜாக்கிரதை உள்ளவனா, உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுல நீ ஜாக்கிரதை உள்ளவனா, தெளிந்த புத்தி உள்ளவனா, யோக்கியவனா, அந்நியரை உபசரிக்கிறவனா, போதக மார்க்கம் பண்ணுகிறவனாய், மதுபான பிரியமும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக, பொறுமை உள்ளவனும் சண்டை படாதவனுமாய், பண ஆசை இல்லாதவனாய் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு புருஷமார்களுக்கு, என் அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல தெரியுமா, தன் சொந்த குடும்பத்தை, உங்க குடும்பத்தை நீங்க நடத்த நன்றாய் நடத்துகிறவரும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கங்களில் நடத்திருக்க கீழ்ப்படுகிறவர், அந்த பிள்ளைகளை கீழ்ப்படுகிறவர்களால் பண்ணுறதுக்காக இருக்க வேண்டும். நான் சொந்த குடும்பத்தை உங்களால நடத்த முடியலன்னா உங்களை நம்பி சபையை எப்படி கொடுக்க முடியும்? உங்களை நம்பி சபையை எப்படி கொடுக்க முடியும்? நாளைக்கு உங்களை ஒரு ஏரியால ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய இதோல உயர்த்தும் போது நீங்க முதல் சொந்த குடும்பத்தை ஒழுங்காய் நடத்துறதா, அப்பதான் அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு தான், அந்த ஏரியால இருக்க அந்த சாதாரண ஒரு உலகத்தின் வாழ்க்கைக்கு பார்க்கும்போது இவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கும் போது, ஆண்டவருடைய காரியத்துல நீங்க செய்யறதுக்கு எவ்வளவு குவாலிஃபிகேடா இருக்கணும். நீங்க உலக படிப்புகள் ஆண்டவருடைய குவாலிபிகேஷனுக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொன்னது, நீங்க சண்டை கண்காணியான குற்றம் சாட்டப்படாத இருக்கணும், ஒரே மனைவி உடையவளா இருக்கணும், ஜாக்கிரதை உள்ள தெளிந்த புத்தியா, யோக்கியமா, அந்நியரை உபசரிக்கிறா, போதகமா இருக்கனா, மதுபான பிரியராலா நீ இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா மனைவி அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை லஞ்சம் வாங்குறவனா, தனக்கு இழிவான ஆதாயத்தை தேடுகிறவனா இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனா, எல்லாத்துக்கும் சண்டை பண்ணாதவனா, சண்டையே பண்ணக்கூடாது, பண ஆசை உனக்கு இருக்கக்கூடாது, உன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துவோம், உன் பிள்ளையை நல்லொழுக்கத்திலே நடத்துகிறவளே வேலை புருஷமாருக்கு. பிள்ளையை நடத்துற குடும்பத்தை காக்கிறதுக்கும் பண்படுத்துறதுக்கும் முக்கியமான வேலை புருஷமார்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில நீங்க அசட்டையா இராது, கர்த்தருடைய வேலை செய்வதற்கு அசதியா இராதே என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அந்த குடும்பத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தன் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறது உனக்குடைய வேலை. உன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காத இருந்தீங்கன்னா தேவனுடைய சவாலை நீ எப்படி விசாரிப்ப? உன் மனைவி சாப்பிட்டாலான்னு கேட்கல, உன் பிள்ளை என்ன படிக்கிறான்னு கேட்கல, நீ பாட்டு உன் சௌகரியமா வாழ்ந்தா நீ எப்படி சபையை விசாரிப்பாய்? ஆண்டவர் உனக்கு கனமான ஊழியத்தை கொடுக்க, உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை நீங்க கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு முதல் உங்க குடும்பத்தை ஒழுங்காய் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மட்டும் இல்ல, புருஷன் என்ன தெரியுமா சொன்னோம், மனைவியை அன்பு கூறணும். அந்த அன்புதான் எல்லா மனைவிகளும் என் புருஷன் என்னை நேசிக்கிறதே இல்லை, பல தப்புக்கு காரணம், பல பெண்கள் தவறாய் போவதற்கு காரணம், என் புருஷன் என் மேல அக்கறை இல்ல, என்னை விசாரிக்கிறது இல்ல, என் குழந்தைகளை போஷிக்கிறது இல்ல, எனக்கு அன்பு செய்யறவங்கிட்ட நான் போறேங்க அப்படின்னு அவங்களா ஒரு காரியங்களுக்கு காரணம். நீங்க அன்பு செய்ய கொலோசியர் 3:19 அப்படிதான் சொல்லுது. அதை எடுத்து வாசிக்க கேட்கிறேன். 2:77 கொலோசியர் 3:19. புருஷர்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுகள், காசந்து கொள்ளாதீங்க, கோவப்படாதீங்க. உங்களுக்கு கோவமான ட்ரிகரிங்கான காரியங்கள் வரதா செய்யுது. ஏன்னா ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அப்படி, இந்த உலகம் அப்படி இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்கு, நீங்க வெளியில போயிட்டு நீங்க கோவப்பட்டாலும் வெளியில போயிடுவீங்க. நீங்க உங்ககிட்ட கோவப்பட்ட மனைவி என்னன்னா வெளில போயிருக்காலும் பக்கத்து வீட்டுல கூட போக மாட்டாங்க, கதவை சாத்திக்கிட்டு அழுவாங்களே தவிர அந்த சகோதரிகள் அவங்க அமைதியாதான் அவங்க வேதனைப்படுவாங்களே தவிர உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போடுவாங்களாம்.
ஆனா அவங்க வெளியில போக மாட்டாங்க. ஆனா நீங்க வெளியில போயிடுறீங்க. அந்த செய்யாதீங்க, அவங்கள கசந்து கொள்ளாதீங்க, அவங்கள அன்பு கூறுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி எபேசியர் 5:28-29 என்ன சொல்லுது பாருங்களேன். எபேசியர் 5:28. அப்படியே அப்படியே சொந்த அவர்களே அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க சகோதரி. ஆமென். அல்லேலூயா. அந்த கடைசி 33வது வசனம்ல இந்த லாஸ்ட் முதல் வசனங்களோட பாருங்க. உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்தில் அன்பு கூறுவோம். அகைன் இங்க ஆண்டவர் நீங்க உங்களை செல்ஃப ஆண்டவருடைய பிரதான கட்டளையில என்ன, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. அப்போ நீங்க என்ன பண்ணும், உங்க மாமிசம் உங்க எலும்புல இருந்து எடுக்கப்பட்டவள், அவள் பலவீனமானவள் தான். அவள் ஆண்டவர் ஒரு ஒரு எல்லாவற்றிற்கும் சிறு சிறு காரியங்களுக்கு ஏற்றவர்தான். ஆனா அவங்க எதுக்கு கேட்கிறார்கள், கூர்ந்து புத்தி தெளிவுள்ளவர்களா நீ நடக்கும் பட்சத்துல அவங்க உங்களிடத்தில் சண்டை போட மாட்டார்கள். உங்களிடத்துல அன்புக்கு கட்டுப்பட்டுதான் இருப்பாங்க. நீங்க அவங்களிடத்துல அன்பு கூறுங்க. அவங்க அன்பு கூறுறது மட்டும் இல்ல, கிறிஸ்து எப்படி சபையை நேச்சது போல நீங்க உங்க மகளிர்ல எப்படி உங்க சொந்த மாமிசத்தை நீங்க பகைக்கிறீங்களா, நீங்க உங்க கணவருக்கு உங்க மனைவிட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்களை நீங்களே பகைச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் எப்படி கிறிஸ்து மேல சபை மேல பிரியமா இருந்தாலோ நீங்களும் உங்கள் மேல எப்படி பிரியமா இருக்கீங்களோ அதே போல் உங்கள் மனைவி மேலையும் அன்பு கூற வேண்டும். அது மட்டும் இல்லாத 1 பேதுரு 3:7 என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்க மனைவியை கனம் பண்ணுங்க. நீங்க பாரு, குடிகார கணவரா இருந்தாலும் மோசமான கணவரா இருந்தாலும் வெளியில சொல்லும் போது மனைவி அவங்க பிரசேஜுக்கு தான் சொல்லிப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஐயோ என் கணவருக்கு பிடிக்காதுங்க, அவர் வந்து அடிப்பாரு. ஆனா நீங்க ஏன் மனைவியா அவ தலைவில கோரியமா வந்து நின்னா பல இதுக்கு சமமா இருப்பா. அவளோட நானா குடும்பம் நடத்துறதுக்கு எனக்கு விசேஷமா ஒரு காணிக்க ஆண்டவர் தரணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவங்கள கனம் பண்ணுங்க. நீங்க கனம் பண்ணும் போது அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த கனத்தை செய்யும் போது அவங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்கிட்ட அன்பா இருங்க, எல்லார் எதிர்க்கும் என்னை வந்து கனவீனப்படுத்தாதீங்க என்றாங்க. அந்த காரியத்துல நம்ம கவனமா புத்தி தெளிவா இருக்கும் போது எந்த குடும்பத்துக்கு நான் சொல்றேன் பிரச்சனையே வராது. யாருமே கோர்ட் வாசல்ல போய் நிக்க மாட்டாங்க. எந்த பஞ்சாயத்து லீடரும் இங்க வரத்தாது. நம்மளுக்கே கர்த்தரே பெரிய தலைவரா இருக்கிறார். குடும்பத்துல ஜெபம் பண்ணும் போதும், நீங்க ஜெபம் பண்ணும் போதும், கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போதும், கண்காணிக்கும் போதும், காவலாளியா இருக்கும் போதும், பண்படுத்தும் போதும், அன்பு கூறும் போதும், கனம் பண்ணும் போதும் உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு ஸ்தோத்திரம். அதே போல மனைவிகள், புருஷன் மாத்திரம் நீங்க சொல்லிட்டீங்க, மனைவி பார்த்து எதுவுமே சொல்ல மாட்டீங்களா ஆண்டவரே சகோதரியே, அப்படி அதுக்காக இங்க இருந்து அங்க இருந்து புறப்பட்டு வந்தீங்கன்னு சொல்ற சகோதரர் மத்தியில மனைவிகளுக்கும் வார்த்தைகள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எப்படிப்பட்டவர்கள்னா புருஷன் இடத்துல இருந்து எடுக்கப்பட்டவர்கள். அதுதான் 2 ஆதியாகமும் 2வது அதிகாரம் 21-23 வாசிங்க. அதே இதுல நீங்க 2வது அதிகாரம் அந்த 20 அப்போது தேவனாகி கர்த்தர் ஆயர்த நித்தரை வரை பண்ணினார், விழா எலும்புகளை கொண்டு எடுத்து அந்த இடத்தை சதியினால் அடைத்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம் நம்ம ஏற்கனவே முன்னாடியே வாக்கு. இதுல என்னன்னா, மனைவியானவர் நீங்க யார்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டீங்கன்னா புருஷனுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்டீங்க. எதற்காக என்பவர் நீர் புருஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளே நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இப்ப இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளா இருக்க வேண்டும். பக்கம் 791 791 அதை எடுத்து பாருங்க. உங்களுக்கு அதை நான் வாசித்து காட்ட முற்படுகிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா, கர்த்தருக்கு அந்த கடைசி வருஷம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கையின் வாசல்கள் அவளை புகழும். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருக்கும் போது அதுக்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. காரணம் நீங்க ஏன்னா கர்த்தர் உங்களை யார் இடத்துல இருந்து எடுத்தார், புருஷனின் விழாவில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள். நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீதான் புகழப்படுவா. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது என் மனைவியா ஏடா எவ்வளவுதான் அவளை அடிச்சாலும் அமைதியா நிற்பாளே தவிர அழுவாலே தவிர என்னை விட்டு போகாத என் அன்பு மனைவியை விட்டு நான் எப்படி போவேன் என்று
கர்த்தர் அப்படியா உங்களுக்காக அவர் இருதயத்தை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி புருஷர்கள் மனைவிகள் எப்படி இருக்கணும்? தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். எப்படி? தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று எபேசியர் 5:24 சொல்லுகிறது பாருங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்க போல அவரே மன்னிக்கவும். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு 5:24 சொல்லுகிறது. 22வது வருஷம் அந்த மேல் பகுதியை பாருங்க. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்ப நீங்க கீழ்ப்படியும் போது அவங்க எப்படிப்பட்ட துன்மார்க்க வாழ்க்கை வாழும் போதும் கர்த்தர் அவங்கள உங்க கீழ்கிட வர வச்சுட்டாரு. பெரும்பாலும் உலகத்தை மனுஷன் சொல்றது, எல்லார்கிட்டையும் நாங்க கவுன்சிலிங் பண்ணும் போது சொல்றது, என் கணவர் அன்பு செய்யறதே இல்லைன்னு. புருஷனை கொடுத்து மனைவியை கொடுத்து கணவனார் சொல்றது மரியாதையே இல்லை. சோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துக்குள்ள நீங்க கீழ்ப்படிது போல உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. அது கர்த்தருக்கு பிரியம், அது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தரால புறப்படுற ஸ்திரீகள் தான் ஆண்டவரை பாக்கியவாதியா மாற்றுவாரு. நீங்க பொண்ணாக வினாங்க உங்க வாசல்ல அந்த பலன் கிடைக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு எப்படி கீழ்படுவீங்க? கர்த்தருக்கு வீட்டுல இங்க நல்லா அந்நிய பாஷை படிச்சு ஜபம் பண்ணிட்டு வீட்டுல போய் புருஷனை வேற பாஷையில திட்டுறது, இதெல்லாம் இராதபடி உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீங்க கர்த்தராக நீங்க செய்ய மாட்டீங்க. சில சபைகள்ல நான் கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப நல்ல போதகர், உங்களுக்கு நல்ல போதகர், நீங்க அவர் பண்ற அட்வைஸ்ல நீங்க எல்லாமே குட் ஒய்ஃபா தான் இருக்கிறீங்க இல்லையா? அந்த ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே அபிமுகமாவதாக. அப்படிதான் ஸ்திரீகள் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏற்றபடி. அதே மாதிரி கொலேசியர் 3:18 அப்படியா சொல்லிக்கிறது. எப்படியா? கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்க இருக்கணுமா? கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்கும்போது தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதனால வர பலன் என்ன சொல்றாருதான் ஆண்டவர். நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க ஸ்திரீயானவர் உங்க ட்ரெஸ்ல உங்களுக்கு அலங்காரம் இல்ல, உங்களுடைய 2 தீமோத்தேயு 9:11 என்னன்னா பயபக்தியா 1 பேதுரு 3வது அதிகாரம் 1, 3, 4 வசனங்கள் என்ன சொல்லிக்கணும்னா, ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய். எபேசியர் 5:33 பயபக்தி உள்ளவர்களாய், என்ன நடந்தால் திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய். இப்படியா வசனங்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும், ஸ்திரீயானவர்கள் என்ன செய்ய வேண்டும், புருஷனுக்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாத இந்த 1 பேதுரு 3வது அதிகாரம் 1, 3, 4 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அப்படி அமைதியாகவும் பொறுமையாகவும் பயபக்தியாகவும் நீங்க நடக்கும்போது முருகமான இருக்கிற உங்க புருஷனை ஆதாயப்படுத்தி கொடுக்கலான்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த பலனாவது அந்த 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. இப்படி நீங்க செய்யறதுனால நீங்க அவனுக்காக அட்வைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை, உங்க நடக்கையிலேயே மாத்திடலாம், உங்களுடைய செய்கையிலேயே அவர்களை மாத்திடலாம். அது மட்டும் இல்லாத என்னன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ. இதனால அவங்க இப்படி எல்லாம் செய்யறதுனால என்னன்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தான் தான் வீட்டை கட்டுறா. நீங்க வீட்டை கட்டுகிறவர், அவர் வீட்டை காக்குறவர். ஆனா கட்டுற வேலையை உங்ககிட்ட தான் கொடுக்குறாரு. கட்டுற வேலையை யார் கொடுக்குறா? ஆண்டவர் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காரு. நீங்க கட்டுறவங்க, அவங்க காக்குறவங்க. அதை கட்டுறதுக்குரிய பலன் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதை எப்படி சேர்க்கணும், இது பண்ணுவோம், காக்குற வேலை தான். கட்டுற வேலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப நீங்க அவங்களோட கர்த்தருக்குள்ள பெரியப்பட்டவர்கள இந்த மகளிர் தினத்துக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் உங்களோட அதிகமாக சொல்ல சொன்னார். நீங்கள் கட்டுகிறவர்களா. அது மட்டும் இல்லாத 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? பிள்ளை பேர் என்ற ரட்சிப்பான். பிள்ளை இல்லாத எத்தனை குழந்தைய சகோதரிமார்கள் என் இடத்துல அழுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த பிள்ளை பேருடைய ரட்சிப்பு கிடைக்குமா? பிள்ளை பேருன்றது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு ஈக்குவலான்றாரு. பிள்ளை இல்லாம இருக்கிற அநேக குடும்பத்துல व्यसனமா இருக்கிற பிள்ளை குடும்பத்தை நீங்க போய் விசாரித்து பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் அதோடைய பலனை எப்படி தருவாரா? பிள்ளை பேற்றினால தருவார் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாத கணவன்மாருக்கு உங்களுக்கு என்ன பலன் ஆண்டவர், அவங்களுக்கு நான் இப்படி எல்லாம் செய்வதனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, புத்தியுள்ள ஸ்திரீயை நீ கண்டுபிடிச்சுப்ப. அது மட்டும் இல்லாத சங்கீதம் 128 வருகிற ஆசீர்வாதப்படியே உங்க பிள்ளைகள் கனி தரும் திராட்சை செடியா இருப்பாங்க. யாரு? உங்க மனைவிகள். உங்க பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளா இருப்பாங்க. சங்கீதம் 128 வாசிக்கும் போது அப்படியாய் புருஷனுக்குரிய பலனையும்
பெண்களுக்குரிய பலன்கள்ல ஆண்டவர் 14வது நீதிமொழிகள் 14:1 வீட்டை கட்டுகிறவளாரும், 1 தீமோத்தி 2:15 ஆண்டவர் பிள்ளை பேற்று ரட்சிப்பாகணும், நீதிமொழிகள் 31:28-29 நீ புகழப்படுவாய் பாக்கியவதின்றாரு ஆண்டவர். அதே போல 1 பேதுரு 3:2 ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேளையிலோ என்னோட சாட்சியை பகிர்ந்து அடுத்த காரியங்களை சில பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் காரியம் சொல்கிறார். பிள்ளைகள் யாரால் வந்தாங்க தெரியுமா? தேவனால். இந்த பிள்ளைகள் யாரால் வந்தா? தேவனால் வந்த சுதந்திரம். சங்கீதம் 127:4 அப்படிதான் சொல்லுகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர்கள் கர்த்தருடைய பலன், அவர்கள் கர்த்தருடைய கனிகள், அவர்களும் தேவனால் நம்மளுக்கு வந்த சுதந்திரம். பிள்ளைகளே, நீங்க யாருதான் தேவனால் வந்த சுதந்திரம் எங்களுக்கு அப்படின்னு கர்த்தர் பிள்ளைகளாகி உங்களை குறித்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாத பிள்ளைகள் எப்படி தரமா இருக்கணுமா? கர்த்தருக்குள். பிள்ளைகளே, எபேசி 6:1 என்ன சொல்றது? பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படித்தது இது தேவனுக்கு நியாயம்ன்றாரு. அது மட்டும் இல்லாத கொலேசியர் 3:20 சொல்றது, நீங்க பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்க, இது எனக்கு பிரியம் என்றாரு. அதனால பிள்ளைங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? உங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கும்போது அது அவருக்கு நியாயம் மட்டும் இல்ல, அது கர்த்தருக்கு தேவனுக்கு ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்க பெற்றோர்கள் கீழ்ப்படியும் போது. சரியா? அதனால உனக்கு சாக்லேட் நீ வேணாப்பானா, எனக்கு சாக்லேட் தான் வேணும், நான் அங்கத்தான் போவேன் சொல்லாதீங்க. உங்க பெற்றோருக்கு உங்க பாதுகாப்புக்கு தான் அப்படி கீழ்ப்படியும் போது, ஐயோ என்னோட ஏஞ்சல்ஸ் எல்லாமே பிள்ளைங்க அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறாங்களே, ஏன்னா நான் கொடுத்த சுதந்திரம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்வாரு. அப்படி செய்யும் போது அது மட்டும் இல்லாத இந்த பிள்ளைகள் எப்படி தானா பலவானை ஜெயிக்கிற ஜெயம் உள்ளவர்களா நீங்க. அந்த பிள்ளைகள் 1 யோவான் 12வது அதிகாரம் 2வது அதிகாரம் 12-18 வசனமும் 20 வசனங்களுக்கும் வாசிக்கும் போது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் பிள்ளைகிட்ட ஆண்டவர் கொடுக்கிறார். பலவான ஜெயிக்கிற ஜெயம் சத்தியம் அவர்களுக்குள்ள இருக்கு, அவர்கள் ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்றாரு. அப்படி செய்யும் போது குமாரன் உங்களுக்குள்ள ஜீவித்திருப்பாராம், நீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 24-25 வசனம். இப்படியாய்தான் பிள்ளைகளை குறித்தும் மனைவிகளை குறித்தும் புருஷமார்களை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த வேளையிலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி உங்களோட என் சாட்சியை பகிர்கிறேன். புருஷன்ல நம்ம அநேகரை சொல்லலாம். யார் அல்ல? விசேஷமானவர் ஈசாக், யாக்கோபு, அடுத்ததாக புருஷன் இல்ல யோசேப்பு. இவங்க 3 பேரும் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படியே செய்தாங்க. எப்படி தெரியுமா? ஈசாக் எப்படி இருந்தானா, அவன் எப்படி இருந்தானா தன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்றவனா இருந்தான். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானா அவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணான். நீங்க வேதத்துல எல்லா இடத்துலயும் தேடி பாடுங்க புருஷமார்களே, என் மனைவிக்காக ஜெபம் பண்ண ஒரு புருஷனையும் நீங்க பார்க்க முடியாது. ஈசாக்கு ஜெபம் பண்ண, தன் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண, இஸ்மாவேலுக்காக ஆபிரகாம் பண்ண, அது கூட பிள்ளைக்காக தான் பண்ணானே தவிர மனைவிக்காக பண்ண ஒரே ஆள் யார் தெரியுங்களா? ஈசாக்கு தான். உங்க மனைவி சண்டை போடுறவங்களா இருந்தா உங்க பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்ன பண்ணணும்? அவளுக்கு ஆண்டவரே அவளுக்கு நிதானத்தை கொடுங்க, நான் அவளை புரிந்து கொள்வதற்கும் அவளை என்னை புரிந்து கொள்வதற்கும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும் உங்க பரிசுத்த கையில. அதை விட்டுட்டு அந்த பரிசுத்த கையை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்? தூக்கி அடிச்சீங்கன்னா உங்க குடும்பம் சிதைக்கப்பட்ட குடும்பமா போயிடும். ஒரே மாமிசமா இருக்க உங்களால் முடியாது. அதற்கு நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். ஈசாக்கு அப்படிதான் ஜெபம் பண்ணா. அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த முடிவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? அவனுக்கு அந்த 25வது அதிகாரம் 24 வசனங்கள்லயும் 26வது அதிகாரம் 12வது வசனம், ஆதியாகமம் 25-24 ஆதியாகமம் 26-12 நீங்க பார்க்கலாம். அவன் ஜெபம் பண்ணா, ஆண்டவர் அவனுக்கு எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஈசாக்கு ரெபேக்காளுக்காக வேண்டுதல் செய்தான். ஆண்டவர் அவனுக்கு 2 பிள்ளையை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அந்த 26வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, பஞ்ச காலத்திலயும் அவன் விதைத்தான், 100 மடங்கு அறுவடை. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஜெபம், ஈசாக்கின் ஜெபம். ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து போதகமாய அவன் தெளிந்த புத்தி உள்ளவனா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து சண்டை இடுகிறான், மதுபான பிரியாரா, இழிவான ஆதாயத்தை தேடுகிறவனா இல்லாம அவன் என்ன பண்ணான்? தன் மனைவிக்காக ஜெபித்தான். அதனால 100 மடங்கு அறுவடையும் 2 குழந்தைகள்
அவனுக்கு ஒரே பிரசவத்துல அதுல 2 குழந்தைகள் ஆண்டவர் பிறக்க செய்தார். ஹalleluya. அடுத்து யோசேப்பு, ஆண்டவராகிய தகப்பன், இந்த உலகத்துல ஆண்டவர் வருவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் 2 பேர். அண்ணன் மரியாளோங்க, யோசேப்பு ஒருவர். மரியாள கன்னியா இருக்கும் போது கர்ப்பவதி ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச போது யோசேப்பு என்ன செஞ்சா? 1வது அதிகாரம் மத்தேயு 1வது அதிகாரம் அந்த 18 வயசு அந்த வசனங்கள் 20 வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது என்னமா செய்யறாரு? ஐயோ, இவ ரொம்ப ஏதோ கர்ப்பமாயிட்டா, ஆனால் இவளை ரகசியமா தள்ளி விடலாம், அவளை அவமானப்படுத்த நினைக்கல, அவளை கனவீனமும் படிக்கிற வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணா? தள்ளி வச்சிடலாம், அப்படி அவளை விட்டு விலகிடலாம் அப்படின் போது ஆண்டவர் சொப்பனத்துக்கு தோண்டி அவளுக்கு பேசின போது அவன் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:7 சொன்னது பிரகாரமே 3:7 சொன்னது பண்ணாம அவன் என்ன பண்ணா? தன் மனைவியை கனம் பண்ண. கர்த்தர் சொல்லிட்டாருன்னு விசுவாசம். அது எப்படி? இது ஏதோ ஒரு சப்பனம், நான் நம்ப மாட்டேன், இது முதல் போயிட்டு DNA டெஸ்ட் எல்லாம் எடுத்து வரட்டும், அதுக்கப்புறம் நான் இது ஆண்டவர் தான் பிறந்திருக்கிறேன், நான் நிறைஞ்சிக்கிறேன்னு சொல்லல. தன் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன் மனைவியை கனப்படுத்தினா, அவளை அந்த பிள்ளை பேரை பெற்று முடிக்க அவளோடு சேராது இருந்தான். மத்தேயு 1வது அதிகாரம் 18, 20, 24, 25 நீங்கள் வாசிக்கும் போது இதை அறிந்து கொள்ளலாம். என்ன பண்ணா? கனம் பண்ண. இததான் புருஷமார்கள் நீங்க செய்ய வேண்டும். ஹalleluya. அப்படியா யாக்கோபு என்ன செய்தான்? தன் குடும்பத்தை பாதுகாத்தான். யாக்கோபு எப்படி இருந்தவனா? 25 ஆதியாகமம் 25:27 சொல்லுது அவனை குறித்து. அவன் குணசாலியும் குடாரவாசியுமாய் இருந்தான் என்று யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, தோட்டம்ன்ற குடும்பத்தை பாதுகாத்தான். எப்படி பாதுகாத்தான்? அவன் அண்ணன் கூட பிரச்சனை ஆயிட்டு அங்க போய் அவன் நிக்கிறான். எங்க நிக்கிறான்? அவங்க மாமாவோட நின்று அங்கிருந்து புறப்பட்டு வந்த போது தன் சகோதரன் தனக்கு விரோதமா வரானும் போது அவன் என்ன பண்ணான்? ஆதியாகமம் நீங்க அந்த வசனங்களை பாக்குறீங்கன்னா முதலாவது அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? தேவனை நோக்கி கூப்பிட்டார். 32வது அதிகாரம் ஆதியாகமம் 32:7-12 நீங்கள் வாசிக்க கேட்கிறீங்களானா, முதலில் அவன் தேவனை நோக்கி, ஆண்டவரே, நீங்க இவ்வளவு நாள் அங்க என்ன தங்க வச்சீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், வெறும் கோலாடா போனேன் நானு, ஆனா என்ன இரு பரிவாளங்களோடு பிள்ளைகளோடு புறப்பட சென்ற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் முதல் கைகளை உயர்த்தி ஜபம் பண்ணி, அதுக்கப்புறம் அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? தன் பிள்ளைகள் எல்லாம் அவன் தனி ஒரு இடத்துல போய் பத்திரமா வைத்தான். ஒருவேளை என் அண்ணன் என்ன கொண்டு போட்டாலும் போயிட்டோம், பிள்ளைகளை பத்திரமான வைக்கணும்னு அக்கறைப்படுத்தி தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் இரவெல்லாம் தன் குடும்பத்தை காக்க வேண்டும். அவன் என் குடும்பத்தை கொன்று போட்டுருவான், என் பிள்ளைகளை கொன்று போட்டுவான்னு அவனுக்காக ஆண்டவர் அவன்கிட்ட ஏசாவது அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு என்று அவன் தன் பரிசுத்த கைகளை உயர்த்தி தன் குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்தான். அது பலன் என்ன கிடைச்சு தெரியுமா? அந்த ஆதியாகமும் நீங்க 33வது அதிகாரம் 4வது வசனம் நீங்க பார்க்கும்போது அவன் என்னத்தமா சொல்லுவான்? ஏசா அவனுக்கு எதிர்க்கப்பட்டு அவன் கட்டி பிடிச்சி அழுவானான். எதுக்கு? கொலை செய்யறதுக்கு தானே வந்தான், 4 பேரை கூப்பிட்டுக்கணும். ஆனா இவன் என்ன பண்ணா? கொலை செஞ்சா அவன் அவனுக்கு இருந்த கோவம், ஏசாக்கு இருந்த கோவம், அவனை ஒருத்தனை உயிரிழக்க. அவன் எல்லா மிருகஜீவனையும் அவனுடைய சம்பாத்தியத்தை தான் எடுத்துன்னு போயிருப்பான். பிள்ளைகளை எல்லாரையும் கொன்று போட்டிருப்பான், இவனையும் கொன்று போட்டிருப்பான். ஏன்னா அப்படிதான் அவன் சபதம் எடுத்து கொண்டு இருந்தான் தன் சகோதரனுக்கு விரோதமா. ஆனா அந்த முடிவு பாருங்க, பரிசுத்த கைகளில் தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று அவன் அக்கறைப்படுத்தினான். அந்த வாசனங்கள் ரொம்ப 32வது அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும்போது அவன் குடும்பத்தை காக்க முதல் பத்திரமா ஒரு இடத்துல சேஃபாட்டு வச்சுட்டு அவன் தனியா இருந்து போராடி ஜெபம் பண்ணி விடிய கால வந்த போது ஏசா கொலை பண்ண வந்தவன் அவனை கட்டி அழுது கழுத்தை பிடிச்சு 2 பேரும் அழுது முத்தம் செஞ்சுக்கிட்டாங்க. சோ இப்ப இதுல காத்தது யாரு? கர்த்தராகி ஆண்டவர் தான். ஆனா கூப்பிட்டது யாரு? குடும்பத்தை காக்க வேண்டும்னு யாருக்கு இருந்தது அக்கறை? யாக்கோபுக்கு. தன் பிள்ளைகளை காக்க வேண்டும், தன் மனைவிகளை காக்க வேண்டும் என்ற ஒரு தன் பரிசுத்த கைகளை உயர்த்தி அவன் பாதுகாத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒருவன் என்ன செஞ்சா? கர்த்தருக்காக தன்னுடைய மனைவிக்காக பிரேயர் பண்ணா, இன்னொருத்தன் தன் குடும்பத்தை பாதுகாத்தாங்க, இன்னும் தன் மனைவியை கனப்படுத்தினார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு உலக ரட்சகரை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு யோசேப்பு ஒரு காரணம். அவன் நினைத்திருந்தா வேணான்னு சொல்லி தள்ளி போயிருக்கலாம். அப்ப மரியாதை கல்லெறிந்து கொண்டு இருப்பாங்க. வேத சட்டம் அப்படியேதான் சொல்லுகிறது.
ஒரு ஸ்திரீயானவள் அப்படி போனா கல்லெறிந்து கொட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியமங்கள் இருக்கு. அந்த காலத்தில் அதை அவ்வளவாய் பின்பற்றினார்கள். அதனாலதான் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள். தேவதூஷணம் செய்தான் என்று பொய்யான சாட்சி ஏற்பட்டு கல்லெறிந்து கொண்டார்கள், மோசையின் சட்டத்தின் பிரகாரம் அப்படி என்று. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. அதனால யாக்கோபை போல புருஷன்கள் நீங்க மாறணும். ஈசாக்கு போல தம் மனைவிக்காக ஜெபம் பண்ண. பலவீனமான பாண்டம் தான். நீங்க நித்திய ஜீவனை அடிக்கிறதுக்கு உங்க மனைவிக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். வசனங்கள் அப்படியாய்தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல மனைவியானவள் எப்படி இருக்கணுமா? ஸ்திரீயானவள் சாராள போல இருக்கணும்ன்றார். 2 தடவை ஆபிரகாம சகோதரின்னு சொல்லிட்டு வித்துட்டான். வித்துட்ட கிடையாது நிலைமை தான். நல்லா யோசிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷன்ஸ. சாராளுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. பஞ்சோன்னு எகிப்துக்கு போனவன் பார்வனா தூக்கி போயிடுறாங்க சாரால. இவன் என்ன சகோதரின்னு சொல்லிடுறான். அடுத்து கோராக் ராஜா அபிமெலேக்கு அவனுக்கு எடுத்துட்டு போயிடுறான். 2 இடத்துலயும் சாரால் விற்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறா. ஆனா சாரால் எவ்வளவு பியூட்டியா சொன்னா பாருங்க. அந்த இதுல 20வது அதிகாரத்துல 2 முறை அவனை அந்த ஆதியாகமும் நீங்க 12:5 ஆதியாகமும் 12:15 நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம் 2 முறை, சாரால் 2 முறை கொண்டு போகப்பட்டதை பார்க்கலாம். ஆனாலும் ஆதியாகமும் 20வது 2வது வசனத்துல சாராளமா சொல்லுவா, அந்த தூதன் சொல்லுவா, அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு ஆண்டவர் பேரிடுவீங்க, என்ன ஈசாக்குன்னு பேரிடுவீங்க. அப்ப என்னன்னா அவ சாரால் தன் இதயத்துல எப்படி சொல்லி நகைப்பாலாம், நானும் முதிர் வயது, என் ஆண்டவரோ என் ஆண்டவரோ என் ஆண்டவனோ. யாராவது அப்படி சொல்ல முடியுமா? ஸ்ரீகளே, நீங்க உங்க பண்ண மெயினா பண்ண வேண்டியது உங்களோட புருஷனை கனம் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மரியாதையை நீங்க செய்யணும். அவங்கள கீழ்ப்படியணும். அவ கீழ்ப்படிந்தா. நீ அவங்க உன் நிமித்தம் என்னை கொண்டு போடாதபடி நீ என்ன சகோதரின்னு சொல்லும் போது கீழ்ப்படிந்தார், கொண்டு போகப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் அவளை விடுவித்தார். காரணம், கர்த்தருக்குள்ள அவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவன் என்று சொல்லி, ஆண்டவனை நம்ம ஆள போகிறவன், நம்மளை பாதுகாக்க போகிறவன், பாதுகாக்கவே தேவையில்லை. இவனை போய் திருப்பி ஆண்டவன் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸ்திரீகளை அப்படி சொல்லாதீர்கள். அதே போல ரெபேக்காள் தன் ஜெபத்தை, புருஷன் ஜெபித்தா மாதிரியே அவ போய் ஜெபம் பண்ணாலும், அவள் ஜெபாயத்தாலாம், விசாரித்தாலாம். ஏன்னா அந்த கருவுல 2 ஏதோ சண்டைகள் வரும்போது அவர் ரெபேக்காள் என்ன பண்ணாலாம், பயபக்தி 3 நீதிமொழிகள் 31:30 சொன்னது போல அவ தேவனிடத்தில் விசாரித்தாள். ஆதியாகமும் 25வது அதிகாரம் 22, 23 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அவள் இப்படினால் எப்படியோ என்று தேவனிடத்தில் விசாரிக்க சென்றாள். காரணம், ஈசாக்கு போய் ஜெபம் பண்றதை அவ பார்த்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்று முதல் போய் கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறார். என்ன இப்படி ஒரு சண்டை நடக்குது, என்ன இது? 2 ஜாதி பிறக்கும் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் சொன்னபடியே 2 பிள்ளைகளை பெற்றா. அதுல சாரால் ரெபேக்காள் கர்த்தருக்குள்ளே தன்னை கீழ்ப்படிந்த பிள்ளையார், இகழ்ந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்துல விசாரிக்கிறவளா ரெபேக்காள் காணப்பட்டாள். அபிகாயலை நம்ம பார்க்குமானால் 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனம், அபிகாயல் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ. நான் தான் சொன்னல உங்களுக்கு, புத்தி உள்ள ஸ்திரீ. அவ தன் வீட்டை கட்டுறவளா இருந்தான். அவன் கணவனு ஒரு துன்மார்மானதா இருந்தான். அவன் கணவன் அவனுக்கு அடங்க தாவீது அந்த பொருளை கேட்கும் போது தரல. அதனால தாவீது எல்லாத்தையும் கொண்டு போடணும். உடனே அவ தீவிரமாய் கர்த்தரை அந்த ஆபிரகாம போய் தாவீதை போய் சந்தித்தாள். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 18வது வசனங்கள் 19வது வசனங்கள் அப்படியாய் சொல்லுகிறது. தீவிரமாய் சந்தித்து மன்னிங்க. இவன் எப்படியோ அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் வேற. ஆனாலும் நீங்க உங்க ரத்தத்தை இந்த தேவையில்லாம சிந்தாதீங்க. உங்க ஆட்சி வரும்போது எங்களை நினைவு கூர்ந்தீங்கன்னு சொல்லிட்டான். தன் வீட்டை பாதுகாக்கிறாள். அந்த முடிவு என்ன ஆச்சு? அவ கர்த்தர் அந்த நாபால அடிச்சாரு. ஆனா ஆண்டவர் முடிவு என்ன ஆச்சுன்னா, அவ தன் வீட்டை கட்டிக்கிறவரா இருந்தான். அவன் இறந்து போயிட்டான். அவனை தாவீது சொல்லி அனுப்பிட்டு மனைவியாக்கி கொண்டான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவுக்கே மனைவியாக்கப்பட்டாள். காரணம் என்னன்னா, அவ புத்தி உள்ள ஸ்திரியா இருந்தா. தீவிர்த்து போனால் அப்படியா, ஐயோ இவரை யார எடுத்து பயன் பண்றதுன்னு அமைதியா இல்ல, புத்தி உள்ளவளாய் தன் வீட்டை கட்டுகிறவளாய் போனா அவ வீடு கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் சமாரியா பெண் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பெண்களுக்குரிய எத்தனை மாதிரி பெண்கள், சமாரியா பெண்கள்
சமரியா பெண் கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை இயேசு அவளை போய் சந்திக்கிறாரு. யோவான் 4வது அதிகாரத்துல நீங்க அந்த வசனங்களை ஃபுல்லா வாசிக்கும் போது அவள் போய் சந்தித்து நீங்க கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் சொல்லும் போது எனக்கு இங்க ஒன்றுக்கு ஆகா எடுக்காதபடி எனக்கு தண்ணி கொடுங்க, நல்ல ஜீவ தண்ணி கொடுத்துருங்க, நான் இனிமே இங்க ஒன்று கொள்ளலாம். இப்ப உன் புருஷனை கூட்டுவானும் போது எனக்கு புருஷன் இல்லைன்றாரு. அப்ப ஆண்டவர் ஆமா நீ சொல்லி கரெக்ட், உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப இருக்கவன் புருஷன் இல்லைன்னும் போது இங்கே இருங்க நான் போய் ஊர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன், மெஸ்ஸியாவே கண்டேன். நாங்க சொல்ற மெஸ்ஸியா அங்க வந்திருக்கிற பொழுது அவர் தான் மெஸ்ஸியாவா வந்து பாருங்கள் தேவனுடைய நாமத்தை. நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்குது, பக்கத்து வீட்டுல நாங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கணும், நாங்க கர்த்தரை தெரிந்துக்கணும், எனக்கு கர்த்தர் இப்படி விடுதலை கொடுத்தாரு, நீங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சமரிய பெண்களாய் வந்து பாருங்கள். இந்த சபை இப்படி காலியா இருக்காது. ஏன்னா கர்த்தர் வீடை கட்டுகிற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? நீங்க வீட்டையும் நீங்க தான் கட்ட போறீங்க, சபையும் நீங்க தான் கட்ட போறீங்க. ஆண்களை விட பெண்கள் தான் இங்க அதிகமா இருக்கு. இன்னும் அதிகமாக கர்த்தர் செய்வாராக. காரணம் உங்களால் சபையும் கட்டப்படும், உங்களால் உங்க வீடு கட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி சமரிய பெண் மாதிரி நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல கானான் ஸ்திரியை மாதிரி தன்னை தாழ்த்துகிறவரா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்கெல்லாம் போட முடியாது. அந்த மத்தேயு 15வது அதிகாரம் நீங்க வாசிப்போனா, ஆனா அவ விசுவாசம் உள்ளவளா இருந்தா. பெண்களுக்குள்ள அநேக விசுவாச குறைபாடு இதுதான் காரணம். என் வாழ்க்கையிலும் அப்படிதான். நாங்கள் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தோம். ஆண்டவர் அறியாத குடும்பங்கள், 4 பெண் பிள்ளைகள், 1 ஆண் பிள்ளை, நான் 3வது பிறந்தவள். இந்து மார்க்கத்தில் வைராக்கியம் வாஞ்சையோடு இருந்தவர்கள். கர்த்தரை அறிந்து கொண்டோம். 1997 கர்த்தரை தேடி ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம். கர்த்தருக்குள்ளே நாங்க வந்தபோது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் தகப்பனார் இறந்து விட்டார், என் தகப்பனார் நாங்கள் படிக்கும் போது இறந்து விட்டார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஓகே என் அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆகி வேலை செய்கிற இடத்துக்கு வேலை செய்கிறவராய் மாறினார். என் தாயார் வீட்டுல கடன் பிரச்சனைகள் எல்லாம் போய் கடைசியில வீட்டில அந்த இருந்த வீடும் தோற்று போய் வாடகை வீடுக்கு வந்தோம். ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம், ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமான்றதும். என் தாயாருடைய அநேக கண்ணீர் ஜெபம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு குடும்பமா இல்ல 98ல என் தேவனை ஏற்றுக்கொண்டோம், குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டோம். அதற்கு முன்பாக 93லே என் தகப்பனார் இறந்து விட்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என் இனஜன பந்தங்கள் எங்களை ஒதுக்கி வைத்தது. இந்த ஜாதியில் போனவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, நம் ஜாதி வேறு என்று வேர் பிடித்த, அப்படி ஜாதி பெருமை பிடித்த அப்படிப்பட்ட ஒரு இனத்திலிருந்து வந்தவள் தான் நான். ஆனா கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டார். குடும்பையின் வறுமை நிமித்தம் தாய் என்னை 3 முழம் கருவிலே அழிக்க முற்பட்டார்கள். நீ வேணா என்று நான் நினைத்தேன், நீ வந்தே ஆவேன் என்று வந்தாயம்மா, ஆண்டவர் உன்னதான் வண்ட வச்சாரு. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலவீனப்பட்ட நாட்களிலும் நான் என் தாயாரை பார்த்து கேட்ட கேள்வி, நான் ஏன் இவ்வளவு பலவீனமா இருக்கு, நான் ஏன் கருப்பா பிறந்த, என் வீட்டில் எல்லாரும் கலரா இருப்பாங்க, ஏன் இப்படி கலரா என்ன கருப்பா பெத்த, எல்லாரையும் கலரா பெத்துட்ட அப்படின்னா நானம்மா செஞ்சேன். நீ வேண்டான்னு நினைச்சு 3 தடவை மருந்து சாப்பிட்டேன், நீ வந்தே ஆவேன்னு சொல்லி பிடிவாதமா வந்த, ஆண்டவர் தான் உன்னை வர வச்சாரு. என்ன அந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது என் கர்த்தர் பெரியவர், உன்னை தாயின் கருவீட்டிலிருந்து தான் என்ன சூஸ் பண்ணது, அவர் பெக்லியூரா என்ன சூஸ் பண்ணிருக்காரு. 5 குழந்தைகளை நான் 3வது குழந்தை, 2 அக்கா, 1 தங்க, 1 தம்பி. இந்த 3வது குழந்தை போது பெரிய எதுவும் இருக்காது. அது மட்டும் என் தகப்பனார்கள் எங்க அப்பா பண்ண பிசினஸ்ல அப்படி எதுவும் போது ஏதாவது எங்க அப்பா அவங்க சொந்தக்காரர்களை ஏதாவது வார்த்தைகளால திட்டி இருந்தாலோ, இல்ல எங்க சொந்தக்காரங்க அப்பா மேல இருக்கிற கோவத்திற்கெல்லாம் காரணம் பலிக்கடா ஒரே ஆள் என் வீட்டில் நான் மாத்திரம்தான். எங்க அப்பாவை அடிக்கிறதா வச்சு என்னதான் அடிப்பாங்க. அதனால என் தாயார் எந்த சொந்தக்கார வீட்டுக்குமே என்னை விடவே மாட்டாங்க. நீ என் கூடயே வா, என் கூடயே போ, அவ்வளவுதான். 99ல தாயார் இறந்துட்டாங்க. நான் இந்த ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா கேள்வி கேட்டேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீங்க வாடகை வீடு, போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இல்ல, சாப்பிட நல்ல இது இல்ல, இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை கொப்த மணி மாதிரி ஒன்னே ஒண்ணு இருந்தாங்க. இருந்தவளை எடுத்துட்டு இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னா என்ன அர்த்தம்? மறுதளிக்கிற சந்ததி, விசுவாசியாத சந்ததி, தோமா போல சந்ததியாய்தான் நான் இருந்தேன். ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் கேட்டேன். ஆண்டவர் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஒரு வார்த்தை தரையில விழுந்தில்லைங்க. என் தாயார அடக்கம் பண்றதுக்கு எனக்கு காசு இல்ல, 150 ரூபாய் கையில வச்சிருந்தேன். அடக்கம் பண்றதுக்குரிய விலை தெரியாது, அந்த பெட்டி வாங்குறோடைய விலை யார விசாரிக்கணும்? இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். அப்போதான் கிறிஸ்துவர்களை அறிந்து கொண்டோம். 98ல ஆண்டவரை ஏற்று கிறிஸ்துமஸ் கொண்டாடி 99ல அம்மா இல்ல,
யாரும் இல்லாத அனாதைகள் ஆயிட்டோம். எங்களை வழி நடத்தினவர்கள் உங்களை எடுத்துமே அனாதாசிரமத்துல சேர்க்கிறோம். உங்களை பாற்றுக்கொள்ள உங்களுக்கு சொந்தக்கார ஏற்படும் முற்படவில்லை. உன் தாயார் சொந்தக்காரர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. 4 பெண் பிள்ளைகளா ஒரு அனாதாசிரமத்துல இருங்க. ஆண் பிள்ளை தானே ஒரு அவன் தனியா இருக்கட்டும், வாரம் ஒரு முறை சந்தித்துக் கொள்ளுங்க. நானும் என் 2வது அக்காவும் முடிவு எடுத்தோம், அனாதாசிரமம் எல்லாம் வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். எந்த நம்பிக்கையில தெரியுமா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவருடைய வார்த்தை தரையில இருந்து. தாய் அடக்கம் பண்றதுக்கு காசு இல்ல, முறைகள் தெரியாது. எனக்கு என் தாய் ஆசையாய் போட்ட ஒரு கம்பல், அதை கழட்டி அந்த போதகரை கொடுத்தேன். அந்த போதகரை, பாஸ்டர் எனக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் தெரியாது, எங்க உலகமே எங்க தாயார் தான், எப்படியாவது அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த போதகர், நீ வெய்மா நான் பாத்துக்கிறேன், எங்க கிறிஸ்துவுக்குள்ள நடத்தின ஒரு அந்த சகோதரியின் கணவர் தான் எங்க அம்மாவுக்கு அடக்கம் பெட்டியை வாங்கி கொடுத்தாங்க. நீங்க உண்மையா நினைச்சுக்கோங்க, கர்த்தர் கிருபையில இன்று ஆண்டவர் எங்களுக்கு 2 வீடும் 2 இடமும் வாங்கி 4 வீடுக்கு சொந்தக்காரிகளாய் கர்த்தர் மாத்தினார். என் தாய் முடித்த இறந்த பிறகுதான் நான் படித்தேன் டிகிரி. அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க படிச்சு ஸ்கூல் படிப்போடு அவ்வளவுதான். இந்த கர்த்தரை நாங்க ஏற்றுக்கொண்ட படிப்படியா நான் கேட்டேன், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன, ஒரு போட்டுன்னு போறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்ல, சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவேன், அப்படி சாப்பிட என்னால முடியாது. அதுல செலக்டடான சாப்பாடுல என்ன மாதிரி ஒஸ்டான ஆளு யாருமே கிடையாது. இதுதான் வேணும்னு, இதைதான் வேணான்னு. நான் எதைதான் என் தாயார் இருக்கும்போது வேணான்னு சொன்னாலும் அதெல்லாம் இன்னைக்கு நான் சமைக்கிற மாதிரி கர்த்தர் வைத்தார். நான் அதை செய்யும் போது என் தாயாரை நினைத்து நான் வருத்தப்படுவேன். ஐயோ, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்படியாய் நான் வளர்ந்தவள். என் தாயாரை விட்டு எனக்கு உலகமே கிடையாது. எனக்கு அந்த தாயார் போனோன்னு எனக்கு பண கஷ்டம் போய் யார்கிட்ட போயிட்டு, ஒரே ஒரு சிங்கிள் பர்சன், என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே. எனக்கு ஆண்டவர் எப்படி இருந்தா தெரியுமா, எல்லாருக்கும் தாயாய் தகப்பனாய் இருந்திருப்பாங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் ஆத்தும மனவாளனாய் நினைத்தேன் அவரை. அவர்கிட்ட போய் தான் சண்டை போடுறது நம்ம வேலை. ஏன் 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 கிடைக்கல, என்ன ஏன் 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 பல முறை கேட்டிருப்பேன் என் தேவனிடத்திலே. எப்போது என்று பல முறை கேட்டிருப்பேன். என் கர்த்தர் நல்லவரும் அவர் கிருபை உள்ளவருமான தகப்பன். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். எல்லாரும் படிக்க, என் தாய் தகப்பனார் எழுதும்போது என் தம்பி எல்லாம் படித்து கொண்டு இருக்கிறான். அவனை படிக்க வைத்தோம். எங்கள் பலத்தினால் அல்ல, கர்த்தர் எங்கள் கொடுத்த கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தினால். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவருடைய வார்த்தை தரையில விழுந்து விடவில்லை என்ற வார்த்தையின்படியே ஆனது. அவன் நல்நிலைவில் பட்டான். ஒரு டாக்டரிங்க்கு கைட் பண்ற அளவுக்கு ஒரு ரெப்பா தான் வேலை செய்தான். இன்றைக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல அவன் இல்லாம டாக்டர் ஆபரேஷன் செய்ய மாட்டான். இப்படிதான் யூஸ் பண்ணணும்னு டாக்டருக்கு ஒரு MBBS படிச்சு பல லட்சங்களை செலவு பண்ணி படிக்க வந்த டாக்டருக்கு அவன் தான் போய் அங்க டாக்டரிங் வேலை பார்த்துட்டு இருப்பான். கர்த்தர் அப்படியாய் அவனை உயர்த்தினார். ஆண்டவருக்கு எனக்கு 2010 ரெமோட்டாய் ஆத்தரைஸ் என்ற வேதனை வந்தது. முடக்குவாதம் சொல்லுவாங்க, அது மெயின்டெனன்ஸ். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே முடக்குவாதம், சகோதரி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, சகோதரிக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, நான் என் சகோதரோட தனியாக நானும் என் சகோதரியும் இருக்கிறோம். நான் எனக்கு எப்படி டிபெண்டடா இருக்கும்? நான் சின்ன வயசுல இருந்தே டிபெண்டடா இல்லை. நான் ஒன்லி ஒன் காட், உங்களோட தான் டிபெண்டட். நீங்க இப்படிதானே இப்படின்னா ரெமோட்டாலஜி, இந்த ரெமோட்டா ஆத்தரைஸ்ட்னா மெயின்டெனன்ஸ்ன்றாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்படி எனக்கு சுகம் வேணும்னு கேட்டபோது ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை கொடுத்தாரு. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களும் என் பலம் பூரணமா இருக்கும், நான் சென்று தரேன், கிருபை போதும், பேசாம இதுதானே அர்த்தம். பேசாம இருந்திருக்கணுமா? நான் என்ன பண்ணேன்? பேசாம எல்லாம் இல்ல. எனக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே எப்படி விட்ட அக்ரிமெண்ட் படுத்துமா? இந்த ஏஜி ஸ்தாபனத்துல 2005 நான் ஊழியத்துக்கு வந்தேன். வேண்டாம் விருப்பதான் வந்தேன். ஊழியத்துக்கே போகக்கூடாதுன்னு வந்தேன். ஏன்னா இவர் என்ன தாயின் கருவையில இருந்து கண்டெடுத்தவர். இவர் என்னவோ என்ன தாயின் கருவயத்துல கண்டெடுத்தாரு. 99 நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னுடைய இதெல்லாம் ஜபம் தொடங்கின பிறகு ஒரு ஆராதனை பாடல் முடிஞ்ச பிறகுதான் சர்ச்சைக்கே வரும். பாதி ஆராதனையில தான் சர்ச்சைக்கே வருவேன். ஆமேன் அந்த பாஸ்ட் வாயில இருந்து எப்போ வார்த்தை வரும்? நம்ம வெளியில போயிடலாம், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். ரொம்ப திமிர் பிடிச்சவ, ரொம்ப கோபக்காரி. ஆனா இன்றைய இந்த கோபங்கள்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படியா என்னை தேவன் மாற்றி விட்டார். ஒரு வைராக்கியம். யாராவது ஒண்ணு ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா போய் சண்டெல்லாம் போட மாட்டேன். 15 வருஷம் ஆனாலும் அவங்க கிட்ட பேசாமையே அவங்கள கொல்லுவேன், அவங்கள ஒதுக்கி வைப்பேன். நீ என்ன ஒதுக்குறது, நான் உன்னை ஒதுக்குறேன். அப்படியா இதான் வைராக்கிய வாஞ்சையால் அந்த திமிரில, அந்த கோபத்திலும், அந்த வைராக்கியத்திலும்
மன்னியாத குணங்களும் பிசாசுக்குரிய குணங்களாய்தான் இருந்து ஊழியத்துக்கு வரணும்னா பக்கத்துல நாங்க சொந்த வீடு இருக்கும் பக்கத்துல ஒரு ஊழியக்காரனை பார்த்தா அவர் மாசம் மாசம் படுற கஷ்டத்தை பார்த்து சத்தியமா ஊழியத்துக்கு போக கூடாது. என்ன கருத்துலா ஒரு நாள் நைட்டு படுத்துப்பேன், கனவுல கூட யாராவது உன்னை வந்து கேட்டா ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடு. கனவுல தூக்கத்துல எழுப்பி செல்வி ஊழியத்துக்கு வான்னு சொன்னாலும் போயிடவே மாட்டேன்னு சொல்லிடு. நல்லா தெளிவா செல்வி யோசிச்சு படுத்துக்கோ செல்வி, ஊழியத்துக்கு மட்டும் தப்பி தவறி அந்த பக்கம் கூட போக கூடாது. சர்ச்சைக்கு போறியா, ஆமேன்னு சொல்றியா, எழிஞ்சு வரியா, இதோட நிறுத்திக்கணும். இதுதான் உனக்கும் தேவனுக்கும் உள்ள அக்ரிமெண்ட். இதை தாண்டி அங்க தாண்டி நீங்களும் வராதீங்க, நானும் வரமாட்டேன். அப்படிதான் நான் ஆண்டவர் இடத்தில் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன எப்படி இருந்தா 2005 வெறும் 7 நாள் தான் வருவேன்னு என் சகோதரி கிட்ட சண்டை போட்டிருந்தா வந்தேன். அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு யாரும் இல்ல, வாங்கன்னு கூப்பிட்டு பாஸ்டர் 3 மாசம் பாஸ்டர் சாம்பிள் கூப்பிட்டு நொந்து போயிட்டாரு. என் அக்கா ஒரு தடவை போயிட்டு வாயேன். காரணம் என்ன தெரியுங்களா? நான் அடிக்கப்பட்ட வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லையாளதான் அந்த ரச்சிக்கப்பட்டும் சினிமா பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கை உலக போதுமான வாழ்க்கை, அங்க வாழ்றது பரிசுமான வாழ்க்கை. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அவங்க வழி வேற வழி, நம்ம வழி வேறவே வழி. அதுவும் இது சேரவே சேராது. தயவு செஞ்சு என்ன அனுப்பாதீங்க, நான் போக விரும்பல. என் அக்கா சொன்னா 1 வாரம் போயிட்டு வான், நான் 1 மாசம் போயிட்டு வானா, நான் 1 வாரம் டைம் கேட்டு வந்தேன். 20 வருஷமும் அங்கதாங்க வேலை செஞ்சேன். 2025 வரைக்கும் அங்கதான் வேலை செஞ்சேன். ஆண்டவர் அங்கேயேதான் என்ன வச்சிருந்தாரு. இந்த முழு நேர அழைப்புக்கு இந்த 2025 ஜூலை மாசத்துக்கு அப்புறம் தான் நான் ஆண்டவருடைய முழு நேர அழைப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த முடக்குவாதம் எனக்கு வந்த போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு ஆண்டவர் கிருபை போதும் உனக்கு விளைவினங்க பூரணமா இல்லைங்கன்னாரு. ஆனா என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஒரு வாக்கு தத்துவம் சொன்னேன். எவ்வளவு வாக்கு தத்துவம் இருக்குது, சும்மா இல்ல, கிருபை போதும், அதெல்லாம் இருந்து போட்டோம். கிருபை போதும் தான். கிருபை வேலை இல்லாத ஒரு மனுஷனா, அதுவும் தேவ கிருபை இல்லாத ஒருத்தன் கிருபை பெற்றவளே யாரை பார்த்து சொன்னாங்க? மரியாதை பார்த்து சொன்னாங்க. அதான் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்னா எவ்வளவு இது ஹைலைட்ஸான வேர்ட்ஸ் அது. அந்த ஹைலைட்ஸான வேர்ட்ஸை விட்டு சும்மா இருங்க, நான் சொல்றதை கேளுங்க, சும்மா இருங்க. இன்று நீங்க எகிப்து அவங்க புறப்பட்டு வரும்போது, யூத ஜனங்கள் புறப்படும் போது செங்கடல் பெறும்போது நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், இன்று காணும் எகிப்தின் இனி காண மாட்டீர்கள் என்று சொன்னீங்கல்ல. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்ற வார்த்தையை கேளுங்க. இன்று காணும் எகிப்தினை இனி காண மாட்டேன் என்ற வார்த்தை சொன்னீங்கள, என் சரீரத்துல இந்த முடக்குவாதம் இருக்க கூடாது. அவ்வளவுதான். தட்ஸ் இதுதான் பிரேயரு. அன்னையோடு நிறுத்திட்டா இருப்பா அவர் நம்ம கிட்ட பேசுறத. இந்த விஷயத்துக்கு பேசுறத நிறுத்திட்டாரு. ஏன்னா இவர் எப்பவுமே எல்லாத்துக்குமே சொப்பனமா சொல்றாரு. ஏன்னா ஊழியத்துக்கு இந்த 1 வாரம் கேப்ல வந்த பத்தியா, அந்த 1 மாசத்துலயே ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனம், என்ன யாக்கோப்புக்கு கண்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு சொப்பனம். ஏஞ்சல்ஸ் மேலேயும் கீழே இறங்காம, அதாவது ஒரு ஏஞ்சல்ஸ் வந்து என்கிட்ட பைபிள்ல கொடுக்குது. மேல இருந்து அவங்க கொடுக்குறாங்க, நான் கீழே இருந்து வாங்குறேன். அவ்வளவுதான், கனவு முடிஞ்சிச்சு. என்னோட கூட இருந்த வேலையை பார்த்த அந்த சகோதரி கிட்ட சொன்னது, ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அல்வாரு, உன்னை உதைச்சிருவேன். எப்படி சொன்ன? உன்னை உதைச்சிருவேன். நானும் இங்க வேண்டாம் வெறுப்பா வந்து உட்காந்து இருக்கிறேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சுதான், இதையே செய்ய மாட்டேன். இந்த வேற ஊழியத்துக்கு வேறையா? பேசாம இருந்துரு, இந்த கனவு உன்னோட மறந்து போயிடு. நான் சொன்னதை கண்ட்ரோல் ஆல் டெலிட் பண்ணிடு. அந்த கம்ப்யூட்டரோட கீவேர்ட்ஸ் டெலிட் பண்ணிடு. இதை நான் சொன்னதா சொல்லவே நீ சொல்லாது, நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு. இன்று எந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேனோ அந்த ஊழியத்தை இந்த பைபிள தூக்கின்னு தான் நான் போறேன். எந்த டாக்டர் நீ நடக்கவே மாட்டேன்னு சொன்னாரோ அந்த டாக்டர் முன்னாடி போய் நடந்து நடந்து நான் காண்பிக்கிறேன். இந்த இயற்கை வைத்தியம், இந்த முடக்குவாதம் வந்தபோது என்னை கூப்பிட்டு போன ஹாஸ்பிட்டல்ல என் தம்பி வேற பெஸ்ட் அந்த டாக்டர்ஸ் லைன்ல இருக்கிறதுனால வேர்ல்டுல தமிழ்நாட்டுல பெஸ்ட் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. தமிழ்நாடு பெஸ்ட் டாக்டர் ரமட்டாலஜி டாக்டர் அசோக் நகர்ல, அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ஒண்ணுமே நடக்குது. ஒரு டாக்டர் எனக்கா ஹார்ட் ஃபெயிலர்ன்ட்டாரு. ஹார்ட் ஃபெயிலர்னோடனே எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லா ஹார்ட்டும் நின்று போச்சு. ஐயோ ஹார்ட் ஃபெயிலரா, எடு ஹார்ட் செக்கப்பு. அது என் பிரதர் எல்லாரும் பிடி காசெல்லாம் கறந்தாச்சு. ஒன்னும் இல்லை, எல்லாமே நல்லாதான் இருக்குது. 15 வருஷம் உங்க வயசு நல்லா 15 வருஷம் நல்ல. அடையம்பா 15 வருஷம் மட்டும் கூட்டி தரேன். நீ இது எலியாவா, எலியாட்ட ஆண்டவர் சொன்ன மாதிரி எசேக்கியா ஸ்டோரி ஏதாவது படிச்சிட்டியா? 15 வருஷம் மட்டும் கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அந்த டாக்டர் கிட்ட இருந்து. அடுத்த ஒரு டாக்டர் சொன்னாரு, உனக்கு கிட்னி ஃபெயிலர்மா, காலெல்லாம் வீங்குது, கிட்னி சம்பந்தமா டெஸ்ட் எடுப்பாங்க. சரி, நல்ல டாக்டர்ப்பா, கிட்னி சம்பந்தமா எடுக்க சொல்றாரு. அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பத்தியா அப்படின்னு போய் கிட்னி சம்பந்தமா எல்லாத்தையும் எடுத்தா 0, ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருக்கு, கிட்னி எல்லாம் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. சரி, இன்னொரு டாக்டர் சொன்னாரு, உனக்கு ஷாக் வைக்கலான்னாரு. எப்படி? அவருக்கு வச்சுக்க போறது இல்லைல்ல, எனக்கு தானே. வச்சாங்க சாக்கு, ஒரு இதுல படுக்க வச்சாங்க ஷாக்கு. நரம்பு நர்வ்ஸ் கண்டன்ட்னு சொல்லுவாங்க. அதை அது ஒண்ணு பார்த்தா வலிக்கும்.
வேதனையா இருக்கும், நின்னா வலிக்கும், படுத்தா வலிக்கும் இந்த ரெமட்டாயி. அப்படியா என் நாட்கள் கடந்தது. ஒவ்வொரு கூண்டுக்குள்ள எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி என்னை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. கத்தரே ஏன்பா இந்த வேதனை, இந்த இடையில நானும் ஜெபிச்சுனே இருக்கிறேன். இவர் சொல்றத காரியம் அந்த விஷயத்துல அது ஒண்ணு மட்டும்தான். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெபம் கேட்கப்படுகிறது. மற்றவர்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரு, எனக்கு இவ்வளோ வியாதியில இருந்து மாறிச்சுன்னுவாங்க. இவர் என்ன, இவங்க சாட்சி சொல்றாங்க, நம்ம சாட்சி கேட்கப்பட மாட்டேன், நம்ம ஜெபம் கேட்கப்பட மாட்டேது. இவங்க நம்ம ஜெபம் பண்ணாம இதானே ஜெபம் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே நம்ம இன்னும் ஜெபம் பண்ணுவோம். அவரோட வேற ஒரு சகோதரி, நம்மளே ஒரு துக்கத்துல இருப்போம், என்ன ரெமட்டாயின். ஒரு சகோதரி அம்மா வந்து, என் பிள்ளைக்கு வேலையே கிடைக்கல, ஒரு பிள்ளை நல்ல வேலையா அட போமா, நம்ம ஆண்டவரால் செய்ய முடியாது. என்ன சொல்றேன், சர்ச்சில் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறேன்ல, பேசுவது ரொம்ப கம்மியா நான் அப்பெல்லாம். அப்ப பேச ஆரம்பிச்சோம், செஞ்சிருவாங்க. ஏசப்பா செய்யாம யாருக்கு செய்ய போற. அடுத்த வாரம் உண்மையாமே ஏசப்பா செஞ்சுட்டாரு, அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சு. இதெல்லாம் சொன்னாங்களா? அப்ப நம்மளுக்கு செல்ஃபா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஹியூமன் நேச்சர்ல யோசிச்சு பார்த்தா என்ன நினைக்கும், என்ன இவரு இவங்களுக்கு எல்லாம் செய்யறாரு, அதுவும் நம்ம வேற யாருக்கோ நம்ம கிட்ட வந்து, நம்மளே பிரேயர் ரொம்ப அழகு இல்ல, நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, சரி நம்ம அவர்கிட்ட போனா போக்கு வாக்குல அப்படி அவரை அள்ளி தூவுற மாதிரி, ஆண்டவரை உனக்கு செய்வாருன்னு தூக்கிட்டு போயிடுறோம். அவங்க செஞ்சிடறாரு. நம்மளுக்கு மட்டும் 11 வருஷம் 2021 வரைக்கும் காது செவிடு மாதிரியே உட்காந்துக்கிறாரு. காது கேட்காது, ஏன் காது கேட்காது அப்படின்றாரு. அப்படின்னு நான் சொல்லி கேட்டுட்டு, என்ன ஆண்டவரை இதெல்லாம் உங்களே உங்களுக்கு டூ மச்சா இல்ல, பட்சபாதம் பாக்குற மாதிரி இல்ல, நீங்க ரொம்ப பார்ஷாலிட்டி பாக்குறீங்க, எல்லா ப்ரேயருக்கும் ஆன்சர் பண்றீங்க. எனக்கு இந்த ரெமோட்டா என்னோட ப்ரேயருக்கு, என் சிஸ்டரோட ப்ரேயர், என் சிஸ்டருக்காக ப்ரேயர் பண்ண, என் பிரதரோட திருமணத்திற்காக, என் பிரதருக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ப்ரேயர் பண்ண. கர்த்தர் சாமுவேலை கொடுப்பார் உனக்கு. எந்த வெதுல எல்லாம் சொன்னலாம் எனக்கு தெரியாது, கர்த்தர் கொடுப்பாரா விசுவாசி அப்படின்னு சொன்னேன். சாமுவேல் பிறந்தான், முதல் மகள், இரண்டாவது ஆண் பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு ரொம்ப பிளக்சுவேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டிப்ரெஷன்ஸ் ஓவர், மெடிசன் மேல மெடிசன், சித்தா, இயற்கை, யுனானி, ஆயுர்வேதிக் இல்லாத எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் என் சரீரத்துல நடந்துச்சு. எல்லா டாக்டரும் 15 நாள் நல்லா இருக்கும், இல்ல 1 மாசம் நல்லா இருக்கும், திருப்பி அதே மாதிரிதான் என் கைகள் இப்படி நிற்கப்பட்டு விட்டது. சாப்பிடுவது பாதி கீழையும் பாதி தரையிலும், என் வாய்க்கு போகாது, பாதி என் மடியிலும் பாதி தரையில விழுது. என் கைய ஒருத்தர் துணை இல்லாம என்னால பாத்ரூம் போக முடியாது. என் சகோதரன் என்னை பிடித்து வரணும். இதன் மத்தியிலையும் அந்த 50 கிலோமீட்டர் தடவை பண்ணி சென்னை அவுட்டர்ல இருக்கிறேன், சென்னையில இருக்கிற ட்ரெஷர் ஆபீஸ் டிராவல் பண்ணி போனோம். வேலையை விட்டு விடலாம் நினைக்கும் போது கூட ஆண்டவர் என்னை விட வைக்கல. காரணம் என்ன தெரியுமா, ஆபிரகாம 75 வயசுல அழைச்சாரு, ஆனா 100 வயசுலதான் குழந்தை கொடுத்தாரு. என்ன முழுப்படுத்துறதுக்கு, என்ன கர்த்தருக்குள்ள நிலவப்படுத்துக்கு அந்த ஊழியத்தை என்னை வச்சுக்கிட்டே இருந்தான், விடவே வைக்கல. எத்தனை பாடுகள் வந்த போதும் விடல. கடைசியா எனக்கு உள்ள நாட்கள் குறிக்கப்பட்டது. 15 நாள் கழிச்சு வாமா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருமா தயவு செஞ்சு எங்களை அப்படின்னு அந்த டாக்டருக்கு என்னை கையெழுத்து கூடாததுதான் அந்த ஆயுர்வேதிக் இதுல அந்த மலையாளத்துல சொன்னார் அவரு. அப்ப நான் சொன்னேன், 15 நாள் டயர் நான் வாங்கிட்டு, ஆண்டவரே இந்த 15 நாளுக்குலாம் நான் அழுவல, ஏன்னா இப்படி அணுவா சாகுறது ஒரேடியா போகிறது பெட்டர்ல. சும்மா நின்னா வலிக்கும், படுத்தா வலிக்கும், எப்படா பொழுது விடியோன்னுவேன், எப்படா நைட்டு வரும்னு இருப்பேன். பொழுது விடிஞ்சா வேலைக்கு போயிடலாம், ஊழியத்துக்கு போயிடலாம், அங்க போனா அங்க இருந்து திரும்பி வரும்போது எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு நினைப்பேன். வந்தா படுக்க முடியாது, தூங்குனாலும் வலிக்கும், தூங்கலனாலும் வலிக்கும், எழுஞ்சாலும் நின்னாலும் வலிக்கும், படுத்தாலும் வலிக்கும், வேதனையின் உச்ச கட்டம். இந்த தேவன் நம்ம பிரேயரை கேட்க மாட்டாருன்ற முடிவு வந்தாச்சு. டாக்டர் 15 நாள் டைமுக்கெல்லாம் நான் வருத்தப்படல. இப்படி 15 நாள் நான் சாக போறதுக்காக நான் வருத்தப்படல. என்ன நடக்க போகுது இந்த 15 நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த 15 நாள்ல எனக்கு சுகம் வேணும். இந்த 15 நாள் எனக்கு சுகம் வேணும். இல்ல இந்த 15 நாளுக்குள்ள என்ன தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. இல்ல இந்த 15 நாள் கழிச்சு இரண்டுமே நடக்கலன்னா, நான் இந்த 2021 ஈஸ்டருக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை. இதை நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நானும் டேட்டை குறிச்சுக்கிட்டேன். ஈஸ்டருக்கு குட் ஃப்ரைடேக்கு சர்ச்சுக்கு கூப்பிட்டாங்க, வரவே முடியாதுன்ட்டேன். இந்த கடவுள ஒண்ணுமே செய்ய மாட்டாருல, அப்புறம் எதுக்கு அங்க சர்ச்சுக்கு வேற வந்துட்டு, ஆண்டவரே இரக்கமாயிரும், நீங்க ரொம்ப நல்லவரு, பரிசுத்தரு, உன்னதர், என்னத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. அப்புறம் நம்ம எதுக்கு வேஸ்டா சர்ச்சுக்கு போயிட்டு, நம்மளுக்கு ஒரு நன்மை வேணும். நன்மை தராதவர், செய்ய முடியாதவர் கடவுள் இல்லை, அப்புறம் இவர் எதுக்கு நான் தேடணும். என் தம்பி சொல்றான், நீ சொல்லிதானே அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, நீ ஜெபம் பண்ண,
செஞ்சது என்னவோ ஆண்டவர் தான், நான் இல்ல. சுகம் கொடுத்தது என்னவோ ஆண்டவர் தான், நான் கிடையாது. ப்ரேயர் பண்ணேன், அந்த ஜபம் கேட்கப்பட்டதுல. ப்ரேயர் பண்ண திருமணம் ஆச்சு. ப்ரேயர் பண்ண நம்ம வீடை கட்டணும், ப்ரேயர் பண்ண இடம் வாங்கணும். எல்லாமே கிருபை தானேப்பா செல்வி. ஆண்டவர் உனக்கு எவ்வளவு எனக்கு நன்மை செஞ்சுறாரு. அப்ப நான் என் பிரதரை என் கால் கீழே உட்காந்துறான். என் அருமை தம்பியே, நீ சொல்றதெல்லாம் நல்லதுதான்ப்பா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா எல்லா ப்ரேயருக்கும் ஆன்சர் கொடுக்குறாரு. ஒய் நாட் ஆன்சர் மை ப்ரேயர்? என்னுடைய ஜபத்துக்கு ஏன் பதில் வரல? 11 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன். 2010 இருந்து 21 வரைக்கும். ஏன் வரல? ஏன் வரமாட்டுது? அப்ப இவர் காது கேட்கலன்னு தானே அர்த்தம். அப்ப இவர் என்ன வெறுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். இவர் என் மேல கோமா இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் என் மேல கோமா இருக்கிறவர்கிட்ட போய் நான் என்ன அன்பு செய்ய நான் எப்படி சொல்றது? அவர் எனக்கு கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காரு, என்னை வெறுத்துட்டாரு. என்ன விட்டுடுங்க, நான் சர்ச்சுக்கு வரலன்னும் போது என்னை கட்டாயப்படுத்திதான் ஈஸ்டர் சர்வீஸ்க்கு கூட்டு போனாங்க. நான் சிலுவையை பார்த்து அழுதேன். எனக்கு ஏன் கைவிட்டீங்க? என்னை ஏன் விளக்குறீங்க? செகண்ட், இந்த ஆயுர்வேதிக்கெல்லாம் வேண்டாம், இவ பல்ஸ் குறைஞ்சிச்சு, ப்ரெஷர் குறைஞ்சிச்சு, இப்போ பிளட் கவுண்ட் குறைஞ்சிச்சு, இனி சாகுற நிலைமையில வந்துட்டா, இனி எப்படியாவது கொஞ்ச நாள்லாம் உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு என் தம்பி செகண்ட் ஒப்பீனியனுக்காக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து எடுத்துட்டு போனாங்க. அந்த டாக்டர் வர்றதுக்கு, அமெரிக்கால இருந்து வர்றதுக்கு 1 வாரம் ஆச்சு. அதனால அந்த 1 வாரத்துல நான் ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஏன் ஏசப்பா எனக்கு பதிலே தர மாட்டீங்க? ஏசப்பா பேசினாரு, என்ன தெரியுமா பேசினாரு? நீ போ, அந்த டாக்டர் உனக்கு ஆப்ரேஷன் சொல்லுவாரு. பச்சை கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலரு இல்ல சிவப்பு கலர் தந்தா நீ நடக்க மாட்ட, நீ வெளியில போன்னு சொல்லுவாரு. இப்படி ஏதாவது கேட்டானோ, ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை இதுல இருக்கா? இப்படி கேட்டானா, என்ன ஆண்டவர் எப்படி சொல்றீங்க? சவரங்கத்தி நம்ம ஒரு ப்ரேயர், இவர் சொன்னதுக்கு அகேன்ஸ்ட் ப்ரேயர் பண்றதுதான் நம்ம வேலை. நம்ம ஒரு ப்ரேயர், அந்த ஒரு சவரங்கத்தி என் மேல படக்கூடாது. சிறு வயசுல இருந்து படல. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பலவீனம் நீங்கள, இந்த கிருபை போதும் நீங்கள, அதையே செஞ்சிருங்க. என் கை நீட்டப்படணும், நான் யாருக்கும் டிபெண்டா இருக்கக்கூடாது. சின்ன வயசுல இருந்து இப்ப எல்லாருமே அவங்க ஃபேமிலி லைஃப் ஆடுறாங்க. அவங்க பேர்ல போயிட்டு நீ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ, என்னை கூட்டு போ, இதுக்கு கூட்டு போ, ஆட்டோ ஆபீஸ் கூட்டு போன்னு சொல்ல நான் முடியாது. ஐ எம் நாட் டிபெண்டன்ட், ஐ எம் டிபெண்டன்ட் டு யூ. நான் உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன். மனுஷனை டிபெண்ட் பண்றது நான் விரும்பவே இல்லை. எனக்கு அது வேணவும் வேண்டாம். எனக்கு நீங்க கிருபை செய்யுங்க. மறுநாள் அந்த டாக்டர், இந்த முதலாம் தமிழ் நியூ இயர் 2021 ஏப்ரல் மாதம் அந்த டாக்டர் கிட்ட போறோம். ஒரு வார்த்தை மாறாம ரீடெலிகாஸ்ட் ஆச்சு. எப்படியாச்சு? ரீடெலிகாஸ்ட் ஆச்சு. இந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்னோட அன்னைக்கு நைட்டு என்ன பேசினாரோ அதே வார்த்தையை அந்த டாக்டர் சொல்றாரு. என் கண்ணுல தாரையா அழுத. எதுக்கு தெரியுமா? மனசுல இவரை ரொம்ப வையிறேன். உனக்கு என்ன கேட்கவே கேட்காதா நான் பேசுறது? நானா இதை சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். ஏன் அந்த ப்ரேயர் கேட்கவே பட மாட்டேன்? அதையே ரீடெலிகாஸ்ட் பண்றதுக்கு என்ன? இன்னைக்கு கேட்ட சொன்னது எனக்கு காது கேட்காத செவிடாவா இருந்தேன். இவர் திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறாரு. அந்த டாக்டர் சொன்னது, தயவு செஞ்சு உன் அக்கா கூட்டுன்னு வெளியில போ பாலாஜி, கெட் ஆஃப் மை ரூம். ஒரு டெட் பாடிக்கெல்லாம் எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாது, தயவு செஞ்சு வெளியில போங்க. யாரை கேட்டு சித்த ஆயுர்வேதிக்கெல்லாம் போனீங்க? கொஞ்ச நாள் வாழற உன் அக்காவை அநியாயமா நீங்க தான் கொல்றீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறான். இன்னும் இப்போ அக்காவுடைய இருதயம் பாதிக்க போகுது, அக்காவுடைய எலும்பு நடுமுதுகு பாதிக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமா சாக போறான். இந்த ஆபரேஷனுக்கு 6 மாசம் நான் அப்சர்வேஷன்ல வைக்கணும். ஏன்னா பிளட் கவுண்ட் இல்ல உங்க அக்காக்கு. எந்த நேரத்துல பல்ஸ் குறையுதுன்னே தெரிய மாட்டுது, எப்போ ப்ரெஷர் குறையுதுன்னே தெரியாது. 60க்கு மேல இன்ன வரைக்கும் என் ப்ரெஷர் 70 தான், பிலோ 70 தான் இன்னுமே இருக்கும் எனக்கு. அந்த டாக்டர் நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நெவர் வாக் டு யூ. உன்னால் நடக்கவே முடியாது. உனக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் இந்த தொழிலையே விட்டுடுறேன். அந்த டாக்டர் கிட்டதான் அந்த 4 வருஷமா நான் நடந்து போய் காட்டிட்டேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு நைட்டு நான் செய்த ஒரே காரியம், ஆண்டவர் இடத்துல வந்து கண்ணீரோடு 7:45 அந்த ஹாஸ்பிட்டல் அழ ஆரம்பிச்சு. என் தம்பி கேட்டான், ஏமா அழுவுற? ஏண்டா இப்படி ஒரு இடிய போகுறாங்க, ஏன் அழுவுறேன்னு கேக்குறிய? அழாத. என் தம்பிக்கும் அழதான். ஆனா என்னிடத்துல அழுதா அவனுக்கு ரொம்ப இதுவாயிட போகுதுன்னு சொல்லி அவன் கண்ட்ரோல் பண்ணி, நான் சொன்னேன், யாக்கோபை தனிமைப்படுத்தின போல என்ன தனிமைப்படுத்தினேன். தயவுசெய்து என்னை விட்டு போங்க, எல்லாரும் என்னை விட்டு போங்க. எனக்கும் அவருக்கும் ஒரு வழக்காட 2 வாரங்கள் பாருங்கள்லாம் நான் ஆண்டவர் சொன்ன மாதிரி. என் பாவங்கள் சிவேன்று இருந்தாலும் உன்னை வெண்பஞ்சாய் ஆக்குவேன் என்று சொன்னவர்கிட்ட வழக்காட தான் போனேன். ஏன் ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க? ஏன் என்னை விட்டுட்டு விலகுறீங்க? என்கிட்ட ஏதாவது சே சம்திங், ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா பேசினாரு? அருமையான வார்த்தை. முதல்ல நான் உன்னை விட்டு விலகவே இல்லை, நான் உன்னை கைவிடவே இல்லை, நான் உன்னை விட்டு ஓடவே இல்லை, உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவே இல்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெருந்தாலும் என் கிருபை, அகெயின் கிரேஸ்,
உன்னை விட்டு விலகவே விலகாது. உன்னை விட்டு விலகவே விலகாது. நான் உன்னை அடிச்சேன், நீ எனக்கு முழுசா வேணும், நீ எனக்கு ஃபுல்லா வேணும். நான் வண்டலை குடிக்க கொடுத்தேன், இனி நீ சஞ்சலம் தவிப்பும் உன் வாழ்க்கை விட்டு ஓடி போகும். நீ எனக்கு ஃபுல்லா வா, முழுசாவும் மனசத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னத்தமா சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த நைட்டு எனக்கு 1:30 மணி வரைக்கும் விடிய காலம் வரைக்கும் நான் அழுதுட்டு இருந்ததான் என்னோட பேசின வார்த்தை. அப்பதான் என் கண்கள் திறக்கப்பட்டது. கண் மூடப்பட்ட நிலையில இருந்த நான் கண் திறந்த. ஐயோ 11 வருஷமா இவர் சொல்ற வார்த்தையை நான் தானே புரிஞ்சு கொள்ளாத பாவியா இருந்தேனேன்னு அறிக்கை செய்தேன். அப்பா என்ன மன்னிங்க தேவன், நீ மன்னி. யாரெல்லாம் நீ மன்னிக்காத இருக்கியோ அவங்கள மன்னி. யார் இடத்துலதான் நீ கோபமா இருக்கியோ அவங்களெல்லாம் மன்னி. நான் உன்னை மன்னித்தேன், உனக்கு சகாயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என் தேவன் இதற்காகவே என் ஆவி உன் மேல வந்தது என்று எஸ்ஐயா 61வது அதிகாரம் அந்த முதல் 3 வசனங்கள் மூலமா என்னோடு இந்த மாதிரி சிறைப்பட்டவர்களுக்கும் வியாதியில் உள்ளவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் வேதனை உள்ளவர்களுக்குமே என் வார்த்தையை சொல்லவே சுவிசேஷத்தை அறிவிக்கவே உன்னை அழைத்தேன். என் ஆவி அதற்காகவே உன் மேல் வந்தது என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த என்ன காலத்துல நான் என்ன நைட்டு தற்கொலை பண்ணிக்கணும் நினைச்சனோ, இந்த வேலையே வேணாம், இந்த வேதனையே வேண்டாம், இந்த 15 நாள் முழுவதும் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சனோ, இன்று அநேக யாரெல்லாம் எந்த ரூம்ல உட்காந்து சூசைட் மைண்ட்ல இருக்கவங்கன்னு தெரியாது, என் பிரேயர் ரூம்ல காட்டுறேன். நான் பிரேயர் பண்ணும் போது அவங்க முகத்தை, அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது அந்த சர்ச்ல, அவங்க கிட்ட போய் விசாரிச்சு அவங்க கிட்ட ஆறுதல் சொல்லி அவங்கள அன்னைக்கு விட்டனா அன்னைக்கு நைட் அவங்க சூசைட் பண்ணிப்பாங்க. ஒரு வாலிப மகளை அப்படிதான் கர்த்தர் என்னை நடத்தினான். ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை இப்படியா திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு போனாரு. அன்னைக்கா எனக்கு ஆடிட்டிங் வேலை நிறைய ஆபீஸ்ல, எனக்கு டயர்டு, நாளைக்கு போறேன், இப்ப போ, கை வலிக்குது, அடுத்து நீங்க பாம்பேல இருக்க என்னோட இன்னொரு ஊழியக்காரியோட சேர்ந்து நான் பிரேயர் பண்ணணும், நீங்க விட மாட்டீங்க, அப்புறம் 10-11 ஆக்கிடுவீங்க 10 நிமிஷம்னு சொல்லிட்டு இப்படிதான் 1 நிமிஷம் தூக்கி உள்ள போடுவாரு. 1 hour வச்சுதான் வெளில விடுவாரு. 1 hour 1.5 hour உள்ளதான் வச்சுருப்பாரு. இதை அதுக்கு பண்ணு, இதுக்கு பண்ணு, இதுக்கு பண்ணு, அதுக்கு பண்ணு. அதனால அந்த மகளை போய் அன்னைக்கு சந்தித்த போது அந்த பிள்ளை உண்மையாலுமே அந்த ஆவியில தான் இருந்துச்சு. கூட இருந்த வாலிப காலேஜ் பிள்ளைங்க கிரிட்டிசைஸ் பண்ணதுனால வெறுப்பின் உச்சக்கட்டத்துல போய் வடித்து விடலாம் என்று நினைத்தேனாக்கா, நீங்க வந்துட்டீங்க, தேங்க்யூக்கா, காட்ஸ் இஸ் கிரேட், அது உங்க ஜீசஸ் வெரி கிரேட்கா அப்படின்னு சொல்லி அந்த மகளை PhD நீ பண்ணுமான்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே அநேக வாலிப பிள்ளைகளை இன்னைக்கு அந்த தடுமாறுகிற அந்த நிலையில கர்த்தர் நடத்த என்னை கிருபை செய்தார். அந்த ஞானமும் அந்த கிருபையும் கர்த்தர் தான் எனக்கு கொடுத்ததே தவிர நான் இப்போது இந்த புல்பிட்டை விட்டு இறங்கிறா நீங்கள் என்ன உங்களை குறித்த ஒரு இது இருக்கும்போது உங்களை குறித்த நான் யாரை குறித்தும் சிந்திக்க மாட்டேன். நான் ஜெபரையில பண்ணும்போது இவங்களுக்காக பிரேயர் பண்ணு, இந்த போதகருக்காக பிரேயர் பண்ணு, இந்த போதகர் இப்படி இருக்கிறார், இந்த போதகருக்காக செய், இந்த ஊழியத்திற்காக செய், இந்த மகளுக்காக செய் அப்படி என்று சொல்கிறார். எந்த தற்கொலையை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம், இன்று அநேகர் அப்படி கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறவராய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று நான் நாயகனோடு சொன்ன போது என்னை விடுவித்து மறுநாள் யாருடைய உதவி இல்லை, நான் தாங்க எழுஞ்சேன். யாரும் என்னை தூக்கிலாம் விடல, யாரும் என் காலை பிடிச்சு தூக்குறது, என் கையை பிடிச்சு தூக்குறது எதுவும் செய்யல. நானாதான் எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு தானா போனேன், நானா தான் என்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன். அன்றையிலிருந்து படிப்படியா இந்த கை நீட்டப்பட்டது. எந்த வேலை உன்னால் நடக்க முடியாதுன்னு சொன்ன அந்த டாக்டருக்கு மத்தியில தான் நடந்து போய் சொல்றேன், காட் கிரேஸ் அண்ட் என்றோ முடிந்திருக்கிற வாழ்க்கை இந்த 4 வருஷம் வாழ்க்கையில, இந்த 4 வருஷமா கர்த்தர் என்னை கொண்டு எடுத்துட்டு போய் பயன்படுத்தாத இடமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை மாற்றக்கூட முடியும்னால் உங்களை மாற்றுவதற்கு மாத்திரம் சகோதர சகோதரிகளை நீங்க செய்யறதெல்லாம் குடும்பத்தை பாதுகாக்கணும், கீழ்படியணும், கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கணும், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை சுதந்திரத்தை அப்படியாய் பாதுகாக்கணும். 47 வருஷம் வயசாகுது. இந்த மே மாதம் 48 வயது தொடங்க போகிறது. கர்த்தர் இவ்வளவு பலன், 3 படி ஏழ திடன் இல்ல, பலன் இல்ல, ஆனா இங்க 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வர என் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என்று நான் வலிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து உங்களுக்குள்ளே ஜீவனுள்ள சாட்சியார் மறுபடியும் கிறிஸ்து உங்களிடத்துல பிறக்க வேண்டும் என்றேதான் இந்த சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்தார். கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார். உங்களுக்கு இதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனுக்கு முதலாவது மகிமை செலுத்துங்க. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.